இலங்கையில் அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையில் முக்கியமாக போலீஸார்கள் ஹெல்மெட் போடாமல் வாகனம் மோட்டர் பைக் ஓட்டுற ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. லைசன்ஸ் வைக்காமல் ஓடுறாங்க. இன்னொன்று போதைப் பொருளை இன்னொரு பக்கம் அவங்க தடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அரபு நாடுகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கும் இஸ்ரேல். இதுக்கு பின்னால் யூத மதம் எதுக்கு கிறிஸ்டிய மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் வெறுக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? உலக நெருப்புத்தணல் கொதிக்குமா? உலகம் மாற்றத்தில் என்ன ஏற்பட போகுது? இந்த உலக மாற்றினால் நெருப்புத்தணல் கொதிக்குமா? இல்லை திரும்பி பனிமழை தான் உருவாகுமா? ஸ்ரீலங்காவில் எடுக்கும் அழுத்தறி முடிவுகள் என்ன? வாங்க காணொளிக்குள் போகலாம். உள்நாட்டு செய்திகள் போகலாம். இலங்கையில் மோட்டார் பைக்குக்கு ஹெல்மெட் போடாமல் வாகனங்களுக்கு லைசன்ஸ் எடுக்காமல் போகும் நபர்களை போலீஸ்கார் கண்மூடித்தனமாக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வருஷம் வர போலீஸ்காரர்கள் நேர்மையாக இருப்பாங்களா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மாலைத்தீவுக்கும் குமரி கண்டத்துக்கும் என்ன தொடர்பு? என்ன இது? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் குமரி கண்டத்துக்கும் மடமஸ்கருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்பு இருக்குமா? மக்கள் அவ்வளோ கோடி மக்கள்கள் எங்கே காணவில்லை? இன்னும் மூழ்கடிக்கப்பட்டவர்களை ஆதாரம் என்ன தான் இருக்குது? இந்தியா மட்டும் காட்டி சரி வருமா? மக்கள் வைக்கலாம், பலஸ்தீன் மக்கள் வைக்கலாம், அப்பாவிகளை பார்த்து தாக்கி கொண்டிருக்கும் கொடூரமான இஸ்ரேல். வெளிநாட்டு செய்திகள். உலகம் என்றால் என்ன? உலகம் இடம் மாற்றப்படினால் மக்களுக்கு காத்து கொண்டு இருக்கும் ஆபத்துக்கள். இந்தியா அமெரிக்காவை போய் மோதப்போகுது. திருப்பி மோதும் போது நெருப்புத்தணல் உருவாகுமா? பனிக்கட்டி உருவாகுமா? என்ன நடக்க போகுது? இயற்கை நெருப்பு பற்றி பிடிக்குமா? பற்றி பிடிக்காதா? 6 நாடுகள் இடமாற்றப்பட்டாலும் முக்கியமாக பார்க்கப்பட போகிறது இந்தியா. பழைய மணி திரும்பி அமெரிக்கா போய் சேரப்போகுது. இந்தியா நெருப்புத்தணல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நடக்கப் போகிறது? வாங்கள் காணொளிக்கு போகலாம். நெருப்புத்தணல் உருவாகினால் இது உலக அழிவுக்கு நெருக்கம் என்று எல்லாருக்கும் தெரியும். வாங்கள் நாளை செய்தியில் சந்திக்கும் வரை நான் உங்கள்